உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இவரோட கேட்கிறது, ஆண்டவரே நான் அநேகர் பொய்யாக சொல்கிறாங்க, என் பேரை பொய்யாக சொல்லி அசிங்கப்படுத்துகிறாங்க, அல்லது எனக்கு விரோதமாக பொய்யான காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறார்களே என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டும் அது நிமித்தம் கஷ்டப்பட்டு கொண்டும் வெளியில் வராமல் வெக்கப்பட்டு கொண்டும் இருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், நீங்கள் பாக்கியவான்கள். பொய்யாக சொல்கிறாங்களா, சொல்லிட்டே போகட்டும். உங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்களா, பேசட்டும். உங்களுக்கு விரோதமாக நீங்கள் செய்யாத குற்றத்தை உங்கள் மேலே வைக்கிறாங்களா, வைக்கட்டும். ஏனென்றால் நீங்கள் பாக்கியவான்கள். இயேசுவுக்கும் அப்படி தான் செஞ்சாங்க. உங்களை உருவாக்கும்படி வந்த ஊழியக்காரர்களையும் அப்படி தான் செஞ்சாங்க. அதனால் பொய்யாய் சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே போகட்டும். நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீங்க, சோர்ந்து போகாதீங்க. அவங்க பொய்யா சொன்னால் ஆண்டவரிடம் வந்து, ஆண்டவரே என்னை பொய்யா சொல்கிறாங்கப்பா என்று ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்க. அவர் பார்த்து கொள்ளுவார்.